ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஏஐ வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. ஏஜென்ட்ஸ் டு ஏஜென்ட்ஸ் கம்யூனிகேஷன், இந்த மாடல்ஸ், ஏஐ மாடல்ஸ்க்கு இடையிலேயே ஒன்னோட ஒன்று கம்யூனிகேஷன் ஏற்படுத்துறதுக்காக மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால், அதுக்கப்புறம் ஏஜென்டிக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரிலாம் தொழில்நுட்பம் வளர்ந்துக்கிட்டு வர்றதுனால இந்த ஃபீல்டில் நிறைய ஜாப் லாஸஸ், லே ஆஃப்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி தங்களை நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்னா, நம்பர் 1, அவங்க ரொம்ப ஃபண்டமெண்டலாக நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸை ப்ராக்டிக்கலாக வளர்த்துக்கணும். ஒரு சின்ன எலக்ட்ரானிக் காம்பனண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரான்சிஸ்டர்னா கூட அதை வந்து ஒர்க் பண்ண தெரியும். அது மாதிரி ஒரு கான்டாக்டர் இருக்குன்னா அதை ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண தெரியும். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் வந்து இன்றைக்கி வைப்பு கோடிங்லாம் வந்ததுனால சும்மா வாயால் சொன்னாலே கோடு பண்ணி கொடுக்கக்கூடிய டூல்ஸ் வந்துருச்சு. LLM டூல்ஸ், ஆப்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரை பற்றிய நல்ல ஃபவுண்டேஷன் உங்களுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய டொமைன்ஸ் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி, அதே மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங், அப்புறம் ஏஐயில் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் லைக் வீடியோ ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங், இது எல்லாமே ஏதாவது ஒரு டொமைன் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பை யாரும் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ், சர்வீசிங், இப்போ நீங்கள் பவர் எலக்ட்ரானிக்ஸில் ஐஜிபிடி, அதுக்கான ஆப்டிக்கல் சுவிட்சிங் சிஸ்டம்ஸ், இதெல்லாம் நீங்கள் தரவாயி பல்ஸ் வித் மாடுலேஷன் டெக்னிக் பற்றியெல்லாம் தரவானீங்கன்னா வெல்டிங் பவர் சோர்ஸ், வெல்டிங் டொமைனில் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிச்சயம் கிடைக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் இன் டெக் ஸ்கில்ஸ் அன்லிமிட்டட்.